Hi friends, வணக்கம் and welcome to விஜய்டி டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம். மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்க போற தமிழ் புதல்வன் திட்டத்தை பற்றி முழு விளக்கமும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தில் வந்து ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்க முடியுமா, இல்லை ஆஃப்லைனில் வந்து விண்ணப்பிக்க முடியுமா, அப்ளை பண்ணணும்னா என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவை, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு யாரை வந்து காண்டாக்ட் பண்ணணும், ஏதாவது ஆஃபீஸை வந்து காண்டாக்ட் பண்ணணுமா, இல்லை நம்மளுடைய கல்வி நிறுவனத்திலே வந்து அப்ளை பண்ண முடியுமா, யாரெல்லாம் வந்து இந்த ஸ்கீமில் வந்து தகுதி பெற்றவர்கள், யாரெல்லாம் மாதம் ரூபாய் 1000 ஸ்கிப் ஆகாத ஃபுல்லாக வந்து வாங்க முடியும் அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் இந்த ஸ்கீமை பற்றி டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். உங்களுடைய கல்வி நிறுவனத்தில் இப்போதைக்கு நீங்கள் வந்து படிச்சுன்னு வரீங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்கீம்லேயே அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் வந்து அப்ளை பண்ண முடியுமா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை நீங்கள் தமிழ் மீடியத்தில் கம்பல்சரியாக வந்து படிச்சிருக்கணுமா, இல்லை இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து வழங்குவாங்களா அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தை பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண முடியலனா நீங்கள் வந்து ஃபார்மெட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ண முடியுமா, அதுக்கு என்ன வெப்சைட்டை வந்து காண்டாக்ட் பண்ணணும், என்ன வெப்சைட்டில் வந்து ஆன்லைன் ஃபார்மேட்டு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்ல போகிறோம். அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிக்கிறேன். மேலும் இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களுக்கு தமிழக அரசு மூலியமா மாதம் ரூபாய் 1000 அவங்களுடைய வங்கி கணக்கிலே செலுத்த போற ஒரு மிகப்பெரிய திட்டமானது இந்த தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக வந்து சிறப்பாக வந்து நடத்தின்னு வராங்க தமிழக அரசு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவிகள் மாதம் ரூபாய் 1000 வந்து பெற்றுன்னு வராங்க. அதே போல் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்வி செலவுகளுக்கும் அவங்களுடைய கல்வியை வந்து ஊக்குவிக்கிறது வகமாக வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ரூபாய் 1000 இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலயமா வழங்க போகிறதா தமிழக அரசு வந்து முடிவு எடுத்திருக்காங்க. அதனால் இந்த திட்டத்தை வந்து சிறப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணி 360 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கான இப்போதைக்கு 2024-25 நிதியாண்டில் நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் நாளை ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் கோயம்புத்தூரில் முதன்முறையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறாரு. இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணணும் விரும்பணும்னா எந்த இடத்துல போயிட்டு வந்து அப்ளை பண்ணணும், உங்களுடைய காலேஜ்லேயே வந்து அப்ளை பண்ணலாமா, இல்லை ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியுமா, இல்லை ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை வந்து டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் பற்றி ஒரு டீட்டெயிலான ஆர்டிகல் வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவை, அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் என்னென்ன ஃபார்ம்லாம் வந்து கேட்பாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் அந்த ஆர்டிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த ஆர்டிக்கலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மூலிமா நான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். அந்த ஆர்டிக்கலை நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் விசிட் பண்ணி நீங்களே வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த ஆர்டிக்கலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படி இல்லைனா க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் மொபைலாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வச்சுக்கிற மொபைல்லே ஈஸியாக வந்து சர்ச் பண்ணிக்கலாம். க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு சர்ச் பாரில் TN-info-360 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டைப் பண்ணுறது போலே வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து லோட் ஆகிட்டு www.tninfo360.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஷோவும். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்க. உங்களுக்கு இதே போல் சர்ச் பண்ணி வந்து எடுக்க முடியலாம். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் யூடியூப்லேயே உங்களுக்கு டைரக்ட் லிங்க் இந்த வெப்சைட்டோட www.tninfo360.com அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கை வந்து கீழே வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கூட இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்துக்கலாம். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டத்தை பற்றி டீட்டெயிலான ஆர்டிக்கல் ஒரு 4-5 ஆர்டிக்கல் வந்து போட்டிருக்கேன். எப்படி வந்து அப்ளை பண்ணணும், ஃபார்மை வந்து எங்கே வந்து டவுன்லோட் பண்ணணும், எங்கே போயிட்டு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் சர்ச் ஐக்கான் வந்து இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம் 2024 இல்லை தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்து வந்ததுன்னா அதை வந்து கிளிக் பண்ணி வந்து படிக்கலாம். அப்படி இல்லைனா மேலே இருக்கிற 3 லைன் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் ஐக்கான், அதுக்கு நிறைய ஆப்ஷனில் தமிழ் புதல்வன் திட்டம் 2024 அப்ளை அப்படின்னு வந்து இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டீட்டெயிலான ஆர்டிக்கல் வந்து வரும். அந்த ஆர்டிக்கலோட தம்ப்நெயில் வந்து உங்களுக்கு இப்படி தான் வந்து ஷோவும். இதில் நீங்கள் கீழே பாட்டமில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கீமை பற்றி முழு விவரமும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருப்போம். இப்போ வந்து டீட்டெயிலாக வந்து இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தவர்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ரூபாய் 1000 மாதம் வந்து உங்களுடைய
கல்லூரி படிப்புக்கு செலவுக்கு வந்து மாதம் ரூபாய் 1000 தமிழக அரசே வந்து செலுத்தின்னு வருவாங்க. இதில் முக்கியமாக வந்து நோட் பண்ண ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிங்கன்னா, நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் சரி, தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து அரசு பள்ளியில் படிச்சிருக்கும் போது உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சேங்ஷன் ஆகும். அதே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், அதாவது வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். அந்த பள்ளிகளில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் மீடியத்தில் படித்தவங்க மட்டும்தான் ரூபாய் 1000 வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு முக்கியமான கிரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண கிடைக்காது. தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு 360 கோடி ரூபாய் வந்து நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. மேலும் வந்து இந்த திட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் வந்து அப்ளை பண்ணுற மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுடைய காலேஜ்லேயே வந்து தனி கேம்ப் வந்து நடத்தின்னு வருவாங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து செக் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும், நாளை முதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. உங்களுடைய கல்வி நிறுவனங்களே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான செயல்பாடுகள் எல்லாமே வந்து தொடங்கணும். நாளை முதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புதல்வன் திட்டம், அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முதலமைச்சரே வந்து கோவை மாவட்டத்தில், அதாவது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து முதல் முறையாக வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா குளத்தூர் நலத்திட்ட உதவி தொகையில் வந்து பேசும்போது அவரே வந்து அந்த விழாவில் வந்து பேசும்போது டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து முக்கிய தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் வந்து இருக்குது. அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஆதார் அட்டை வந்து கம்பல்சரியாக வந்து தேவை. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்கள ஒரு முக்கியமான ஆவணமாக வந்து பார்க்கப்படுது ஆதார் அட்டை. ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஆதார் கார்டு வந்து இருக்கணும். அந்த ஆதார் கார்டில் பேங்க் அக்கௌண்ட் வந்து சீடிங் ஆகிருக்கணும், அதாவது வந்து லிங்க் ஆகிருக்கணும். நீங்கள் வந்து ஒரு 4-5 பேங்க் அக்கௌண்ட் வந்து மாணவர்கள் வந்து வச்சிருக்கலாம். ஆனால் வந்து எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் வந்து ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கும். ஒரு சில பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து ஆதார் கார்டில் சீடிங் ஆகிருக்கும். லிங்கிங்க்கும் சீடிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. லிங்க்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க பேங்க்கில் வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சீடிங் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் பிரைமரியாக ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் லிங்க்கில் இருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணும்போது வந்து கொடுங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து பணம் வந்து ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இப்போ தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னும் போது உங்களுடைய அப்ளிகேஷனே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஆதார் அட்டை எண், எமிஸ் நம்பர் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஸ்கூல்லேயே வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. நீங்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை எங்கே படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் எமிஸ் நம்பர் வந்து கேட்டிங்கன்னா, எமிஸ் ஐடி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. அதையும் வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முழு முகவரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. ஓடிபி வரும் கம்பல்சரியாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோரின் பெயர், என்ன கல்வி வந்து படிக்கிறீங்க, அடுத்தது வந்து படித்து முடித்த விவரம், அடுத்தது படித்து கொண்டு இருக்கிற ஆண்டு, என்ன பாடப்பிரிவு வந்து படிச்சுன்னு இருக்கீங்க, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நேமு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, இது ஃபுல்லாக வந்து கம்பல்சரியாக வந்து தேவை. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் சீடிங்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கையில் வச்சிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுங்க. அதை வந்து கரெக்டாக வந்து சீடிங் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் கரெக்டாக வந்து பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஆகலைன்னா டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. நீங்கள் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட் மூலயமா முதல் 3 மாதம் வந்து உங்களுக்கு பணம் வந்து கரெக்டாக வந்து ஏறும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை சீடிங் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக வந்து நம்ம சொல்லிக்கிறோம். ஏன் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறோம், நீங்கள் வந்து பணம் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்குற ஆவணங்கள் வந்து சரியாக கொடுத்தா மட்டும்தான் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக வந்து உங்களுடைய கல்வி நிறுவனத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் வந்து போடுவாங்க. அங்கேயே நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய ஆவணங்கள் ஆதார் கார்டில் கரெக்டாக வந்து பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கா, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஆயிருக்கா அப்படின்றத தெரிஞ்சு வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்து பணம் ஏறத்தில் மாதம் ரூபாய் 1000 வந்து வராது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்ற ஸ்கீமில் கூட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் கரெக்டாக வந்து பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகாத காரணத்தினால நிறைய பேருக்கு வந்து வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை பற்றி நிறுவனங்கள், அதாவது வந்து கல்வி நிறுவனங்கள் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் வந்து இப்போ படிக்கிற காலேஜில், நீங்கள் ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, அந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த ஸ்கீமில், தமிழ் புதல்வன் ஸ்கீமில் மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு விளம்பர பலகை, அதாவது நோட்டீஸ் போர்டில் வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த ஸ்கீம் வந்து இருக்குது, இப்போ வந்து கேம்ப் வந்து நடக்குது, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய கல்வி நிறுவனத்தில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து கேளுங்க, உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டில் வந்து கேளுங்க நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்துல. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து மென்ஷன் பண்ணி ஆதார் கார்டு வந்து கம்பல்சரியாக வந்து தேவை. ஆதார் கார்டு இல்லாத மாணவர்களுக்கு வந்து நியரில் இருக்கிற ஆதார் இ-சேவையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பயன்பெற முடியும். அப்படி இல்லைனா உங்களுடைய கல்வி நிறுவனமே ஆதார் கார்டோட
தற்சமயமாக ஒரு கேம்ப் வந்து போட்டு அதிலே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி வந்து கொடுக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஆர்டிக்கல்லே வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அந்தந்த கல்வி நிறுவனங்கள் நீங்கள் வந்து எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு வாலண்டியர் வந்து ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணும்போது அவங்களே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டில் அந்தந்த ஸ்கீமுக்கு இந்த ஸ்கீமுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு பணம் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் பணம் வரலனாலும் அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படின்றத வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். மேலும் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக இந்த ஸ்கீமில் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம ஷார்ட்டாக வந்து சொல்லணும், டீட்டெயிலாக வந்து சொல்லணும்னா கண்டிப்பாக வந்து புதுமை பெண் திட்டத்தை போலயே இதிலே வந்து மாணவர்களுக்கும் மாதம் ரூபாய் 1000 கம்பல்சரியாக வந்து கிடைக்கும். இதில் வந்து தகுதி பெற்றவர்கள் தகுதி பெறாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லை. நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை கம்பல்சரியாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். உங்கள் வில்லேஜ்லேயே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிராமத்திலே உங்களுடைய குடும்பத்திலே வந்து வேறு யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுமை பெண் திட்டம் இது போல் கவர்மெண்ட் ஸ்கீமில் வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீமில் 1000 ரூபா வந்து பெற்றுன்னு வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபா வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொன்னால் நம்பாதீங்க. உங்கள் குடும்பத்தில் புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை திட்டம் இது போல் 1000 ரூபா வந்து இருந்தாலும் கண்டிப்பாக வந்து உங்களுடைய கூட பிறந்த சகோதரர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து கம்பல்சரியாக வந்து அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கும் ரூபாய் 1000 ரூபா வந்து கிடைக்கும். எந்த மாணவர்களும் வந்து தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீக்க முடியாது. நீங்கள் 4-5 பேர் வந்து உறவினர்களாக இருக்கலாம், இல்லை வந்து அண்ணன் தம்பியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து 4-5 பேரும் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா 1000 ரூபாய் வந்து கம்பல்சரியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்து கிடைக்கும் குடும்பத்தில், ஒருத்தவங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்லாம் வந்து இல்லை. இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாதம் ரூபாய் 1000 கிடைக்கும் அப்படின்றத நம்ம சேனலில் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். மேலும் வந்து இது சம்மந்தமாக வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் ஹோம் பேஜுக்கு வந்து வாங்க. tninfo360.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த வீடியோ முடிஞ்ச உடனே ஒரு ஆர்டிக்கல் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். அதாவது வந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஆகஸ்ட் 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை வந்து தமிழ் புதல்வன் ஸ்கீம் அப்ளை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த போஸ்ட்லேயே வந்து டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். லேட்டஸ்ட்டாக வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவோம் தமிழ் புதல்வன் பற்றி. அந்த போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா PDF ஃபார்மேட்டில் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்போம். அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி தமிழ் புதல்வன் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுற ஃபார்மை வந்து ஈஸியாக வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேட் டீட்டெயிலான அந்த ஸ்கீமுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அந்த ஆர்டிக்கலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். இன்றைக்கி ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த ஆர்டிக்கலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் லேட்டாக வந்து இந்த வீடியோவை பார்த்தாலும் கண்டிப்பாக வந்து அந்த ஆர்டிக்கலை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து ஃபார்ம் லிங்க் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்குறேன். அதில் வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து தெரிய வரும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டத்தை பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன், தெளிவான விளக்கம் அப்ளை பண்ணுறது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன். கடைசி வரைக்கும் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லா மாணவர்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். குரூப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். அவங்களும் வந்து அப்ளை பண்ணி மாதம் ரூபாய் 1000 ரூபா வந்து பெறுவாங்க. உங்களால் வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ண முடியும்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தயவு செய்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். மேலும் வந்து இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். பழைய வீடியோலாம் வந்து நம்ம சேனலில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய ஸ்கீம் சம்மந்தமாக வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரியும். உடனடியாக கேட்குற கேள்விக்கு உடனே வந்து ரிப்ளை பண்ணும். அதன் மூலமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கேளுங்க. வேறு ஏதாவது ஸ்கீம் சம்மந்தமாக வீடியோ பண்ணாலும் கண்டிப்பாக வந்து கேளுங்க. நம்ம வந்து அதை வந்து ட்ரை பண்ணுவோம். மேலும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.